வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்துட்டு ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணி. தேவையான பொருளுங்க: 1 கிலோ அரிசி, ஒரு 400 கிராம் மஷ்ரூமு, 2 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மசாலா, அது பட்டை இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு 5 கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன். அது அப்புறம் பச்சை மிளகா, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு 2 எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு கப்பு தயிர், புதினாவும் கொத்தமல்லியும் சின்னதாக அரிஞ்சு வச்சது. அப்புறம் இந்த சோயா சங்கு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா போட வேணாம். இது எப்படி போடணுன்னா, தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் வேலை தான். அது வேணுன்னா செய்துக்கலாம், இல்லைன்னா வேணான்னா இது போட்டால் நல்லாயிருக்கும். கூட 1 கப்பு சோயா சங்கு, அது நல்லா வேக வச்சு ஆற வச்சு அலசி பிழிஞ்சு எடுக்கணும். எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பிசைஞ்சு வறுத்து எடுக்கணும். இது வெந்துருச்சு. 5 நிமிஷம்தான் ஆகுது. 5 நிமிஷத்துக்குள்ளார வெந்துடும். நிறுத்திடுறேன் ஸ்டவ். சோயா சங்கு வேக வச்சு அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா பிசையணும். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ எண்ணெய் சட்டி வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுறேன். இது போனோன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். இது வறுத்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். சிலர் சும்மா அப்படியே போட்டுருவாங்க. கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது வறுத்தாச்சு, போதும். இதை இறக்கிடலாம். இறக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்குள்ளே மஷ்ரூம் கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணிக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணலாம். சோயா சங்கு போடலாம். மஞ்சத்தூள், தயிர் 1 கப்பு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு 10 பச்சை மிளகாக்கு பச்சை மிளகா, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு நசுக்கி இடித்து வச்சது, வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 2 எலுமிச்சம்பழச்சாறு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். சோயா சங்கு பண்ண சீஞ்சட்டிலே பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், இதுக்கு 1 வெங்காயம், தாளிக்கிறதுக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். பதங்கிச்சு, போடலாம். ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட்டேன். 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். பிரியாணிக்கு சட்டி வச்சு நெய் ஊற்றி பட்டை போட்டிருக்கிறேன். பட்டை சவுந்துருச்சு. வெங்காயம் போடலாம். பக்கத்து அடுப்புலேயே பிரியாணிக்கு சட்டி வச்சுருக்கிறேன். ஏதாவது பாதி வேகும்போது இந்த கிரேவி எடுத்து அதில் போட்டுக்கலாம்.
போட்டு வறுத்துக்கலாம். நல்லா தண்ணி போக வறுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உதிரியாக இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 கிளாஸ் அரிசி, 6 கிளாஸ் தண்ணி. மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடல. ஒயிட்டாகவே வச்சிடலாம். 3 கிளாஸ் அரிசி, 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். மூடி வச்சிடலாம். பாதி வெந்துருச்சு. நீ மஷ்ரூம் கிரேவி போடலாம். போட்டு பிரியாணி செட் பண்ணிடலாம். கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் எப்போ வேணாலும் செய்யலாம். பிள்ளைங்க கேட்கும் போதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கட்டும். மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா? சுவையான ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.